ஹலோ மக்களே, இது உங்கள் இட்ஸ் மீ யுவன்ஸ் டேட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணு. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எங்கே தெரியுங்களா? இது மஸ்கட்டில் இருக்க ஒமான் கிராண்ட் மாஸ்க். இதுக்கு ரொம்ப நாளாக போகணும்னு எனக்கு ஆசை, ஆனால் இதுவரை நான் போனதில்லை. லாஸ்ட்டாக ஒன் டைம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இஸ்லாமை ஃபாலோ பண்ணுறவர், அவர் கூட வண்டியில் போகும்போது அவர் எதிர்ச்சியாக கேட்டார், இந்த மாஸ்க் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா அப்படின்னு. நான் எப்பயும் போல் இல்லை சார், இதுவரை நான் போனதில்லை, போகணும்னு ஆசை அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் வாங்க போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். அதுக்கு அவர் சொன்ன ஒரே காரணம், உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், இது போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு. நான் இப்போ கூட இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக வருவீங்கல்ல, நானும் தொழுக வேண்டியிருக்கு, நானும் தொழுதுருவேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனோன்னு அவர் ஒவ்வொரு இடமா எனக்கு காமிச்சிட்டே வந்தார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், நான் தொழுதுகிட்டு இருக்கேன், நீங்கள் உள்ளே போய் ஃபுல்லாக பாருங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, யாரும் எதுவும் சொல்லவும் மாட்டாங்க, நீங்கள் ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும்னா கூட எடுத்துக்கங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் அப்படியே பிரமிச்சு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுக்கவும் ஆரம்பித்தேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவ்வளோ பெரிய மாஸ்களையுமே போட்டிருக்க மேட் ஒரு சிங்கிள் பீஸ். அது துருக்கியிலேருந்து இதுக்கான டிசைனர்ஸை கொண்டு வந்து இங்கேயே ரெடி பண்ணது அப்படின்னு சொன்னாங்க. சிங்கிள் மேட், எந்த இடத்துலையுமே ஜாயிண்ட் இருக்காது. நான் ஏதாவது ஒரு இடத்துல ஜாயிண்ட் இருக்குமோ அப்படின்னு தேடி தேடி பார்த்து ஒரு இடத்துலையும் ஜாயிண்ட் இல்லை. இப்படியே நான் சுற்றி பார்த்துட்டு முடித்தோடனே அங்கே ஒரு இந்தியாக்காரர் உட்காந்துருந்தார். ஒரு வயசான அப்பா மாதிரி. அவரும், தம்பி நீங்கள் எந்த ஊரை சொல்லி கேட்டார். நானும் சொன்னேன், நான் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்தவர். ஏன்னா அவர் ஆக்ராவிலேருந்து சுற்றி பார்க்குறக்காண்டி வந்திருக்கார். ஆனால் சுற்றி பார்க்க வரும்போது நம்ம ட்ராவல்ஸில் வந்துட்டு இந்தியன் மணியை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காரு ஒமானி ரியாலா. அந்த ஒமானி ரியாலை மாற்றினது நம்ம ஊருக்காரங்க எந்த விதத்தில் ஏமாற்றிருக்காங்கன்னா, பழைய 6 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்து எக்ஸ்பைரி ஆன நோட்டை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஒமானில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பழைய சுல்தானோட ஃபோட்டோலாம் இருந்த நோட்லாம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, புது நோட்டு வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் என்னோடய நண்பர் கையில் பர்ஸ் இல்லை. அதனால் அவர், இல்லைப்பா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விலகி வந்துட்டார். நாங்கள் 2 பேரும் அதுக்கப்புறம் மாஸ்கை விட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்து பார்க்கும்போது அந்த வயசானவர் அவரோட ஒய்ஃபோடு தான் ஊருக்கு வந்திருக்காரு. அவங்களும் இங்கே நின்னாங்க. 2 பேரும் வயசானவங்க, பாவம், டாக்ஸிக்கு போகிறது கூட காசு இல்லை. அதுக்கப்புறம் என்னோட நண்பர் மனசிறங்கி என்ன பண்ணுறீங்க, எங்கே போகணும் எல்லாமே விசாரிச்சுட்டு அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க, நாங்கள் இந்தியன் ருப்பி தர்றோம், அதுக்கு ஈக்குவலாக உங்கள்கிட்ட காசு இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் என்னோடய நண்பர் அந்த டைமில் வந்துட்டு தொழுக வர்றதுனால பர்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் கடவுளோட புண்ணியத்தால் நான் கையில் ஒரு 5 ரியால் வச்சுருந்தேன், அதை கொடுத்தேன். அவரும் அதுக்கு ஈக்குவலான இந்தியன் மணியை கொடுத்தாரு. ஆனால் அவங்க பாவம் அங்கேருந்து அதுக்கப்புறம் எங்கே போகணும் எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியலை. டாக்ஸி பிடிச்சி தான் பக்கத்தில் ஒரு மாலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வழி எல்லாமே சொல்லி நாங்கள் எங்களோட வண்டிக்கு வந்துட்டோம். வண்டிக்கு வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் நாங்கள் திரும்பி பார்க்கும்போது அவங்க எங்கள் வண்டிக்கு பக்கத்தில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. என்னோடய நண்பருக்கு மனசு கேட்கல. மறுபடியும் அவரை கூட்டிகிட்டு போய் வண்டியில் ஏற்றி அந்த மாலில் இறக்கி விட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கடவுள் நமக்கு ஒரு வேலை வச்சுருக்காருன்னா அது நம்மளால தான் முடியும், நம்மளால தான் அதை முடிப்பார். இல்லாட்டி கடவுள் அந்த வேலையை நமக்கு கொடுக்க மாட்டார். நீங்களே யோசிச்சு பாருங்கள், என்னோடய நண்பர் என்கிட்ட கேட்கலாட்டி நான் இந்த மாஸ்க் வந்திருக்கேன்னா, இந்த மாஸ்க் வரலாட்டி இப்படிப்பட்டவங்களுக்கு உதவி இருக்க முடியுமா? இன்னைக்கான தினம் எனக்கு ரொம்ப மன நிறைவாக போச்சு. இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறம் என் ஒய்ஃப்ட்ட வந்து சொன்னால், அவள் ஒரு கேள்வி கேட்டா, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் 100 ரூபா கம்மியாகுது, அந்த 100 ரூபா எங்கே அப்படின்னு. அப்போ தாங்க புரிஞ்சுச்சு, உமன் ஆல்வேஸ் அ உமன். ஓகே, டாடா, பாய். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆகிக்குங்க, அப்போ தான் என்னோடய வீடியோஸ் அடிக்கடி வரும். தேங்க்யூ. இது உங்கள் இட்ஸ் மீ யுவன்ஸ் டேட் யூடியூப் சேனல்.